இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்மளுடைய ரிசல்ட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் 229. நம்ம இதில் 22 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் வரைக்கும் நம்ம என்ன மாதிரி கொடுத்துருந்தோம்னா 2 அல்லது 9 அப்படின்னு சொல்லிட்டு சி போர்டில் கொடுத்துருந்தோம். அதில் 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆல் போர்டும் நம்ம கொடுத்ததில் 9, 2 அப்படிங்கிற மாதிரி இருந்ததில் நம்மளுக்கு டைரெக்டாகவே வந்திருக்குது. இன்றைக்கி எப்படி கேசிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி பேட்டர்னில் ஏதாச்சும் எப்படி இந்த மந்த்து பேட்டர்னில் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் கேசிங்காக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தகவல்கள் முழுக்க பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இதில் எந்த விதமான உத்தரவாதமான நம்பர்ஸ் அந்த மாதிரி கெஸ்ஸிங் கேம்பிளிங் எதுவுமே இல்லை. ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் மட்டும். சரிங்களா? இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, அதே மாதிரி வீடியோ கீழே ஹைப் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா மறக்காமல் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹைப் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட்ஸை கொடுங்க. சரிங்களா? கேரளா மற்றும் டியர் இந்த மந்த் சார்ட்டில் நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 229 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல 229 அப்படின்னு இருக்கிறதுக்கு 229க்கு மேலே என்ன இருக்குன்னா 537 அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதே மாதிரியே திரும்பி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 229க்கு அப்புறம் இந்த இடத்துல 229 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல 229க்கு மேலேயும் கீழேயும் அப்படிங்கும்போது 840, 599 அப்படிங்கிறது இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடத்துலையும் 840, 599 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 29 அப்படிங்கிறதுக்கு பர்டிகுலராக இந்த 29 அப்படின்னா என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா 29க்கு நம்மளுக்கு 84 அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி 29க்கு 87 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 199 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 199 அப்படிங்கும்போது இதுக்கு மேலே 1க்கு 4னா 2க்கு 5, ஸோ 556. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படிங்கும்போது 2க்கு 2, 9க்கு அதே மாதிரி 229 அப்படிங்கும்போது 9க்கு 9 அப்படிங்கும்போது 2க்கு 2, 9க்கு 8 அப்படிங்கும்போது 228 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 229 அப்படிங்கும்போது 9க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் 9க்கு 5 அப்படின்னா பவரில் 2க்கு 8, ஸோ 288 அப்படிங்கிற மாதிரியும் வருது. சொல்லப்போனால் இதுக்கு மேலே 456 இருக்குது தெரியுங்களா? அதை நம்மளுக்கு 1க்கு 4னா 2க்கு 5, அதே மாதிரி 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 8 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 9க்கு 5 அப்படிங்கும்போது 2க்கு 9க்கு 5 அப்படின்னா 2க்கு 8, ஸோ நம்மளுக்கு 58, 9க்கு 8 அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் 588 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் 227 அப்படிங்கிற மாதிரி அதுக்கு 060 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படிங்கும்போது 22க்கு 06, 7க்கு 0 அப்படிங்கும்போது 9க்கு 2, ஸோ இதையும் நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 29க்கு 32 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது நம்ம இப்போ எப்படி இப்போ பேர் எடுத்துருக்கோன்னா இப்போ 29 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்தால் இந்த 29 பேருக்கும் அதேமாரி 229 டைரெக்டாக வரும்போது ஒரு நம்பரில் இந்த 7க்கு 0 அப்படின்னா அப்போ 9க்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுபடி நம்ம எடுத்த என்ன மாதிரி செட்ஸ் வருது, இதுபடி நம்ம எடுக்கும்போது என்ன நம்மளுக்கு கெஸ்ஸிங்காக வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். ஸோ இது கூடியமாக நம்மளுக்கு எடுக்கிறது மொத்தம் 6 செட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்குது. ஸோ சொல்லப்போனால் நார்மலாகவே இந்த கெஸ்ஸிங்லேருந்து நம்ம இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 6 செட்டு வருது. அந்த 6 செட்டு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இது வெறும் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே. ஓகேங்களா? பாருங்கள்.
இந்த தகவல்கள் அனைத்தும் முழுக்க என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டுமே. இதில் எந்த விதமான வந்து கன்ஃபர்மேஷன் நம்பர்ஸ் கேம்பிளிங் அந்த மாதிரி எந்த வித விஷயங்களும் இதில் இல்லை. ஜஸ்ட்டு ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கெஸ்ஸிங் ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் எப்படி இருக்கலாம், எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 537 வருது, 537, 840, 599. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 228, 588, 062. ஸோ நம்மளுக்கு இந்த மந்த்லி இந்த பேட்டர்ன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 229க்கு மேட்ச் ஆகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பொதுவாக வரக்கூடிய என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படின்னா 537, 840, 599, 228, 588. சரி, இப்போ இது பொதுவாகவே இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தா பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு 88, 89 வருது. 88, 89 ஒரு பேர், ஒரு செட்டு, ஒரு இது 88, 99 ஒரு டபுள் டிஜிட் நம்பர்ஸில் ஒரு இதாக வருது. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல 62 இருக்குது, இந்த இடத்துல 82 இருக்குது. ஸோ இந்த 62 அதை திருப்பி வச்சா 26, இந்த 28 அப்படிங்கும்போது 28 திருப்பி வச்சா 82. ஸோ இது ஒரு செட்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஏபி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 58 இருக்குது, இந்த இடத்துல 59 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 58, 59 அப்படிங்கிறது ஒரு பேர் அப்படின்றது 58, 59 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கும்போது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற 84 அப்படிங்கிறதையும் அதை திருப்பினா 48 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறதுல 6 செட்டு கிடைக்கிது. இந்த 6 செட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு பேராக இந்தந்த செட்டில் இப்படி பேராக அப்படி வந்தால் இது எப்படி மாதிரி வருது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏபிபிசி அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு 88, 99, 62, 26, 28, 82 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மாறி இந்த ஒரு பேட்டர்னாக கிடைக்கிது. ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 537, 840, 599, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 228, 588, 062. சரிங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு இதுபடி நம்ம பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த செட்டு தான் கிடைக்கிது. இது மூலியமாக நம்மளுக்கு பிசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பிசியில் 88, 89, 62, 26, 28, 82 இது வந்து நம்மளுக்கு பிசியில் நம்ம பார்க்குறோம். இந்த 229 அப்படிங்கும்போது இந்த 29 அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி 88, 89, 62, 26, 28, 82 நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏபியில் அப்படிங்கும்போது ஏபியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 59, 58, 84, 48. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஏபி அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ ஏபி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் கிடைக்கிது. சரிங்களா? அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தா அதிகபட்சமாக வந்து ஒரு பேராக வந்தால் அப்படின்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 அப்படின்னு நம்ம கணக்கு 9 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டில் நம்மளுக்கு 9க்கு பவர் வந்து 2 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வருது. ஸோ 9க்கு பவர் வந்து 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9க்கு பவர் வந்து 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்க்குறோம். சி போர்டில் 2 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்ப்போம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல 5ம் 8ம் தான் வந்து ஒரு காமனாக நம்ம இந்த கெஸ்ஸிங் பார்க்கும்போது இதில் 5, 8 தான் ரொம்ப. ஏ போர்டில் 5 2 தடவை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 வந்து ஏ போர்ட்லேயும் கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம், பி போர்ட்லேயும் பார்க்குறோம், சி போர்ட்லேயும் பார்க்குறோம். அப்படிங்கும்போது 5 அல்லது 8 தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வருது. இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த காணொலியில் கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் முழுக்க பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இதில் எந்தவித சட்டவிரோதமான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.